லட்சக்கணக்கில் வச்சுருக்கிற சேனலை மட்டும் பார்க்காம சின்ன சின்ன சேனலுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் சேனலை பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சேனலே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் நானும் ஒருத்தராக இருக்கேன். அதனால் உங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சங்கவி சமையலை பாருங்கள், உங்களோட சப்போர்ட்ஸும் கொடுங்க. எவ்ரிடே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட தவறாமல். நான் லைவ் வந்து சில டைமில் வருவேன், சில டைமில் வரமாட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லன்ச் மெனு ஷார்ட்ஸ் வீடியோ அல்லது குக்கிங் வீடியோ, ஏதாவது ஒரு ரெசிபி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாலும், இல்லை குக்கிங் இது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருவேன் நான். ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சோம், இன்றைக்கி நைட்டு என்ன நம்ம டின்னர் பண்ணோம் அப்படின்றத லன்ச் இதுவாக வந்து லன்ச் மெனுவாக டின்னர் மெனுவாக வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எவ்ரிடே வந்து 1 or 2 அப்படின்ற டைமில் வந்து 1லேருந்து 2 மணிக்குள்ளே என்னோடய வீடியோ வந்துடும். அதுதான் 1, 2ன்னு சொல்லிட்டு இருந்தேன். 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே என்னோடய வீடியோ வந்துடும். நான் வந்து 12:45க்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஷார்ப்பாக ஒரு 1 மணிக்கெலாம் என்னோடய வீடியோவை எதிர்பார்க்கலாம். அப்படி எப்போயாவது தவிர்க்க முடியாத எங்கேயாவது வெளியில் போயிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். இது மாதிரி தான் கொஞ்சம் என்னுடைய டைமிங் அப்படி தான் இருக்கும். என்னோடய வீடியோ வர டைமிங் இந்த 2 டைமில் தான் வரும். ஆனால் எவ்ரிடே வந்து ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். எங்கே இருந்தாலுமே, நான் வெளியில் இருந்தாலும் கூட வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருப்பேன். அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவேன். அதையெல்லாம் பாருங்கள். ஏன்னா ஒருத்தவங்களுடைய சமையல் கலைன்றது வேறுபடும். அது என்னோடய சமையல் கலை, நான் கற்றுக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சமையல் கலையை உங்களுக்கு நான் வீடியோ மூலயமா நான் இப்படி தான் செய்வேன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை பார்த்து பயனடையலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு சமைக்க தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதனால் நீங்கள் அதை பார்த்து வந்து உபயோகப்படுத்தலாம். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் நம்ம சேனலை எப்போயாவது பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வா, தட்டுறேன், வா பா, சரி வா, தூங்க வைக்கிறேன் வா. குக்கிங் சேனல் மட்டும் தான் பார்க்க மாட்டிங்களா? என்னன்றதே ஒன்றுமே ஆடியன்ஸோட இதுவே புரிஞ்சிக்க முடியல. இப்போ லைவ்ன்றது வந்து ஜென்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க. இருந்தாலும் குக்கிங் சேனலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சேனல் தான். அதையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஜென்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் ஒய்ஃபு இல்லை உங்கள் சிஸ்டர், பிரதர், ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? வீட்டில் சமைக்கிறவங்கக்கிட்டாவது இந்த சேனல்ஸ்லாம் பாருங்கள், ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து உங்களில் ஒருத்தியாக நினச்சிக்கோங்க. யாரும் ஒருத்தவங்க வந்து பெண்கள்னாலே வந்து இப்போ நான் வந்து எல்லாருமே பிரதராகவும் ஒரு நண்பனாகவும் நான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது எல்லாருமே நம்ம கூட பிறந்தால் தான் அக்கா தங்கச்சி அப்படின்னு கிடையாது. நம்ம நினச்சாலே அக்கா தங்கச்சி தான். அது மாதிரி நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஃபோன் பார்க்குறீங்க இல்லையா? அப்போ என்னோடய சேனலை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் பார்க்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க எப்படின்னா ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகினாங்கன்னா நல்லது தானே. அதே மாதிரி நான் எதுக்கு உங்களுக்கு நீங்கள் இப்போ எது சக்ஸஸ் ஆகி வீடியோ போட்டு ரீச் ஆகிறதுக்கு நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. இதனால் நிறைய இன்னும் நம்ம அது சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் 2 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஆனால் இதை பற்றி தெரியாத, நாலேஜே இல்லாதவங்க, யூடியூப் பற்றி என்னன்னே தெரியாதவங்க, அதெல்லாம் பெரிய இதுவாச்சே, நிறைய சம்பாதிப்பாங்களே, அப்போ உன் பொண்ணுலாம் நல்லா சம்பாதிக்குதான்னு கேட்குற அளவுக்கு எங்கள் அம்மா கிட்டே இன்னும் வரையும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நான் இன்னும் வரையும் ₹1 கூட நான் இதுலேருந்து எடுக்கலை. நான் உழைச்சி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு என்ன வருமோ அதை நான் செஞ்சு அதை ப்ரெசென்டபிள் பண்ணி அதை எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுற வரையும் என்னோடய காசு தான். ஏன்னா நான் ரீசார்ஜ் பண்ணுறது, என்னோடய நெட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட் பேக் எக்ஸ்ட்ரா டேட்டாவெல்லாம் போட்டுலாம் வர சில டைமில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போல்லாம்